ஹே கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கேமுக்குள்ள ஓல்டு ஜோக்கர் பண்டல்ஸ் ரிட்டர்ன் ஆகுது. ஸோ அப்படியான அப்டேட்லாம் கிடைச்சிருப்பா. கேச க்ளவுன் இங்கே போயிட்டு பண்டல்ஸ் ரிங்கி இவெண்ட் பற்றி ஒரு பெரிய குட் நியூஸ் கிடைச்சிருப்பா. கேச அதை பார்ப்போம் சார். அப்புறம் திங்கம் அப்படின்னா ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் ஃபிளாக் எமோட் ரிட்டனு எமோட் ராயல் அதுக்கப்புறம் திங்கம் அப்படின்னா கம்மியாக அந்த ஃபேரட் வீல் ரிங்கி ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட் இருக்குப்பா. கேச எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் சார். இப்போ திங்கம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே டைமண்ட்ஸ் அடிக்கிறதுக்கு ஒரு செம்மையான ஆப்பை கொடுத்துருக்கேன்ப்பா. கேச ஒரு புத்தம் புது ஆப் பிளே ஸ்டோர்லேயே இருக்கு. சேஃபான ஆப் ஃப்ரீயாகவே டைமண்ட்ஸே ரெடீம் கூட ஏன் பண்ணிக்கலாம். கேச எப்படி அப்படின்றதே வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். சமரம் திங்கம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரே லைக் போட்டு வீடியோ பாருங்க. சரிங்க ஃபர்ஸ்ட் திங்கம் அப்படின்னா அப்படியே 4ஆம் தேதி கேச 4ஆம் தேதி எமோட் ட்ரையல் வரப்போகுது. நமக்கு கிடையாது. கேச இந்தியன் சர்வருக்கு கிடையாது. பங்களாதேஷ் சிங்கப்பூர் சர்வருக்கும் திங்கம் அப்படின்னா நீங்க பாருங்களேன். இந்த மாதிரி வரப்போகுது. அதை ஃபர்ஸ்ட் எமோட் திங்கம் அப்படின்னா அந்த மெலடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்டாரை வாசிப்பாங்க. கேச கிட்டாரை வாசிக்கிற ஒரு ஃப்ரீசிங் எமோட்டுப்பா. கேச அந்த பேரல் மேல உட்காந்துக்கிட்டு கிட்டார தம்பி வாசிச்சுட்டு இருப்பா. பிளஸ் அந்த மாதிரி மெலடி எமோட்டோ கேச ஃப்ரீசிங் எமோட். அதுக்கப்புறம் 2ஆம் எமோட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிளாக் எமோட்டுப்பா. கேச ஃபிளாக் எமோட் ரிட்டர்ன் 100% கன்ஃபார்ம். பங்களாதேஷ் அண்ட் சிங்கப்பூர் சர்வருக்கு கொடி எமோட் ரிட்டர்னு நமக்கு கிடையாது. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் கேச தெரிஞ்சு எங்க ஃபிளாக் எமோட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்குவாட் டான்ஸ் எமோட்டுப்பா. கேச லைட்டா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்குவாடா சேர்ந்து டான்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா. கேச இந்த ஒரு எமோட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 4ஆவது அந்த நாய்க்குட்டி எமோட்டோ. கேச ஓடஃபோன் நாய்க்குட்டி எமோட் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எமோட் ட்ரையல் வரப்போப்பா. கேச இது 4ஆம் தேதி அவங்களுக்கு. கேச அங்க நமக்கு இந்தியன் சர்வருக்கு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஹோலி ரிங்கி வந்துருப்பா. கேச நீங்க பாருங்க தம்பி அப்படியே வேஷ்டி சட்டையில வந்துருப்பாம்பா. கேச வேஷ்டியை கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் திங்க அப்படின்னா எல்லோ கலர் அந்த சட்டை கூலிங் கிளாஸ் செருப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டிருப்பான். கேச இப்படி ஒரு மேல் பண்டல். அதுக்கப்புறம் திங்க அப்படின்னா இந்த பாருங்க கேச பழைய பண்டல்பா. கேச பழைய ஹோலி பண்டல். அதுக்கப்புறம் திங்க அப்படின்னா ஒரு குளு வால்பா. கலர்ஃபுல்லா திங்க அப்படின்னா இப்படி ஒரு குளு வார் லைட் ஆகல எஃபெக்ட்லாம் வரும்பா. கேச இப்படி ஒரு குளு வார். அதுக்கப்புறம் ஏம்பிக்கான ஒரு ஸ்கின்னுப்பா. கேச ரேஞ்சஸ் இந்த ரீல் ஆஃப் ஸ்பீடு மைனஸ் மூமெண்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு யூஎம்பி கன் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ரிங்கி வந்துருப்பா. கேச 4ஆம் தேதி இந்தியன் சர்வருக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு ரிங்கி வந்தா. கேச அப்புறம் அதே 4ஆம் தேதி இந்தியன் சர்வருக்கு ஒரு ஃப்ரீ ரிவார்டும். கேச ஃப்ரீ ரிவார்டு திரும்பி திங்க அப்படின்னா 4ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி திரும்பி திங்க அப்படின்னா ஃப்ரீயாவே இந்த ஒரு குளூவில் வாழ்ப்பா. ஹோலி குளூவில் வாழ அந்த ஸ்கல் கேச கலர்ஃபுல்லான அந்த மண்டே ஒரு குளூவில் வாழ்ப்பா. கேச செம்மையா இருக்கு. இந்த ஒரு குளூவில் வாழ ஒரு சிறப்பு. அப்புறம் திங்க அப்படின்னா லூட் பாக்ஸ்ப்பா. கேச அந்த வாரி லூட் பாக்ஸ் இல்லையா அந்த வாரியில கூட வாட்டர் பலூன் நிறைச்சு வச்சிருப்பாங்க பாருங்க. கேச அது ஓசி தாங்க. கேச 4ஆம் தேதியா. அப்புறம் நம்ம இந்தியன் சர்வருக்கு 6 இல்லைன்னா 8ஆம் தேதி திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபேரட் வீல் வந்துருப்பா. கேச ஃபேரட் வீல் திங்க அப்படின்னா கிங் ஆஃப் போன் அப்படின்னு ஒரு ஸ்குவாட் எமோட் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குப்பா. கேச பார்த்தேங்க. ஆனா இது அவ்வளவா ஒருத்தால பார்த்தேன். அப்புறம் அதே 6ஆம் தேதி பங்களாதேஷ் அண்ட் சிங்கப்பூர் சர்வருக்கு மட்டும் கேச ஃப்ரீயாவே ஒரு எமோட்டை கொடுக்க போறாங்க. நமக்கு ஆல்ரெடி கொடுத்ததா கேச அஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு எமோட் தான் அப்படியே அந்த கையை தூக்குற மாதிரி இந்த எமோட்டை கொடுக்க போறாங்க. அந்த கொடுக்க போறாங்க கைஸ். நீங்க ஃப்ரீயாவே டைமண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ஃப்ரீயாவே ரெடீம் கோட் எடுக்கிறதுக்கு நான் ஒரு செம்மையான ஆப்பை கொண்டுருக்கேன்ப்பா. கேச பிளே ஸ்டோர்லயே இருக்கு. இப்பதான் லான்ச் ஆயிருக்கோம். கேச ஒரு புது ஆப். இந்த ஆப்போட லிங்க் கேச கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே வஸ்திகமல்லே கொடுத்துருக்கேன். கேச அதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணுங்க. கேச டவுன்லோட் பண்ணிட்டு பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இப்படி தாங்க இருக்கும். கேச கண்டினியூ வித் கூகுள்னு வந்திருக்கோம். கேச அதை கிளிக் பண்ணி உங்க மெயில் ஐடி கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்துருங்க. கேச உள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டெய்லி போனஸை கிளைம் பண்ணிக்கோங்க. ஒரு சில ஃப்ரீ காயின்ஸ் கிடைக்கும். கேச அதுக்கப்புறம் ப்ரோமோ கோட் அப்படின்ற மாதிரி இருக்கும்பா. கேச அதை கிளிக் பண்ணுங்க சார். அப்படின்னா அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டெலிகிராம் ஓப்பன் ஆகும்பா. கேச டெலிகிராம் சேனல் போவோம். ஸோ அவங்க சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படின்னா நிறைய அப்டேட்ஸ் நியூ ப்ரோமோ கோட்ஸ் ஆப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. கேச அப்புறம் இந்த ப்ரோமோ கோட் அப்படின்ற செக்ஷன் அப்படின்னா வெல்கம் அப்படின்ற இந்த ஒரு கோடை போட்டீங்க அப்படின்னா 50 காயின் ஃப்ரீயாவே கிடைக்கும்பா. அப்புறம் அப்படின்னா இந்த ஆப் பொறுத்தவரை ரொம்ப ஈஸி தாங்க. கேச சிம்பிளா அப்படின்னா 4 டாஸ்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் டாஸ்க் அப்படின்னா கேப்டன் அண்ட் லீடர்ஷிப். கேச கிரிக்கெட் பத்தி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம ஆன்சர் பண்ணலாம். கேச அவ்வளவுதாங்க. நீங்க பாருங்க. கேச ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூனே 2016 யார் கேப்டன் பண்ணது அப்படின்னு கேட்கிறாங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா கூட பக்கத்துல இருக்க சிம்பிள் அந்த கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா. கேச அதை கிளிக் பண்ணா அதுவே ஆன்சர் சொல்லிடுப்பா. கேச ஆப்ஷன் 1 தோனி அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஆன்சர் சொல்லிடுது. அதை கிளிக் பண்ணா இந்த மாதிரி வரும். அதுல கிளைம் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா ஆட் வரும். ஆட் ரொம்ப ஈஸியா க்ளோஸ் பண்ணிடலாம். கேச க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காயின்ஸ் கிடைச்சதுப்பா. கேச இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க. கேச எம்ஐ ரொம்ப இந்தியன்ஸோட டைட்டில் வின்னிங் கேப்டன் யார் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நமக்கு தெரியும் ரோஹித் சர்மானு. உங்களுக்கு தெரியலனா கூட அந்த கொஸ்டின் மார்க் கிளிக் பண்ணீங்கன்னா அதுவே ஆன்சர் சொல்லிருப்பா. கேச ஆப்ஷன் 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு அதுவே சொல்லிடும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2வது டாஸ்க் அந்த ஃபைனல் அண்ட் ட்ராஃபி அப்படின்னு இருக்கு. இதை பாருங்க 2019 யார் ஐபிஎல் கப்பை வின் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. மும்பை இந்தியன்ஸ் தான். கேச உங்களுக்கு தெரியலனா கூட அந்த கொஸ்டின் மார்க் அந்த பட்டனை யூஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர் குவிஸ் அப்படின்னு 3வது ஒரு டாஸ்க் ஒரு கேம் இருக்கு. ஸோ இது என்ன நான் சுழல் அரேன் எந்த டைப் ஆஃப் பிளேயர் அப்படின்ற மாதிரி கொஸ்டினை கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா கூட அந்த கொஸ்டின்
கொஸ்டின் மார்க் சிம்பிள வந்து கிளிக் பண்ணி கேஸ் அந்த பட்டனை கிளிக் பண்ணி ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சிருங்க கேஸ் ஸ்பின்னர் இப்படி ஆன்சர் பண்ணிட்டு அதுல நிறைய காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுங்க கேஸ் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டாஸ்க் அப்படின்ற மாதிரி இருக்குப்பா கேஸ் அவங்க டெலிகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில காயின்ஸ் அதுக்கப்புறம் பிளே கேம்ஸ் அப்படின்னு நிறைய டாஸ்க் இருக்கு அந்த டாஸ்க் எல்லாம் முடிச்சு நிறைய காயினை வந்து ஏர்ன் பண்ணுங்க கேஸ் ஏர்ன் பண்ண காயினை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கீழே ரெடீம்னு வந்து இருக்குப்பா கேஸ் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா 100 ரூபா அப்படின்னு கூகுள் ரெடீம் கோடை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ணுக்கு முன்னாடியே ஒரு 30 ரூபா ரெடீம் கோடை வந்து கிளிக் பண்றேன் கேஸை கிளிக் பண்றேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க ஸோ அதை கொடுத்த உடனே சக்சஸ்ஃபுல்னு வந்து வந்துருச்சுப்பா கேஸ் 30 ரூபா ரெடீம் கோடை வந்து கொடுத்துறாங்க சார் எங்க இருக்கும் அப்படின்னா இஷியில வந்து இருக்கும்பா கேஸ் இஷியில போய் பார்த்தா அந்த 30 ரூபா ரெடீம் கோடை வந்து இருக்குங்க கேஸ் மறுபடியும் அதை கிளிக் பண்ண அப்படியே டேரக்டா பிளே ஸ்டோர் போயிட்டு மணி வந்து 6000 ரூபாய் கேஸ் இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் சின்ன சின்ன வீக்லி குட்டி டாப் அப் ஏட்ராப் ஆஃபர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாவே மந்த்லி வீக்லி இதெல்லாம் வந்து போடலாம்ப்பா கேஸ் மறக்காம போயிட்டு இந்த ஆப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஒரு புது ஆப் இப்பதான் பிளே ஸ்டோர்ல வந்து லான்ச் ஆயிருக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே வஸ்திகமல்லே வந்து விட்டுருக்கேன் மறந்துடாங்க அனே போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கங்க சரிங்க சார் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம மெயின் மேட்டருக்குள்ள வந்து போயலாம் கேஸ் கிளவுன் ரிங்குப்பா கேஸ் ஓல்டு ஜோக்கர் பண்டெல்லாம் வந்து இட்டாங்க கேஸ் 100% வந்து கன்ஃபார்ம் அவருடைய 13ஆம் தேதி மார்ச் 13 அன்னைக்கு இந்த மாதிரி வந்து வரப்போப்பா கேஸ் அதுவும் இப்போ முக்கியமான அப்டேட் என்ன வந்திருக்கு அப்படின்னா அதுவும் யூனிவர்சல் ரினியூவல் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னடா சொல்லிக்கிட்டே அந்த பண்டல்ஸ் எல்லாம் வந்து பாருங்க கேஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 புது பண்டல் பா கேஸ் புது பண்டல் பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த நூடல்ஸ் மண்டே என்ன கேஸ் ப்ரௌன் கலர்ல ஒரு நூடல்ஸ் மண்டே அந்த ஒயிட் கலர்ல மாஸ்க் எல்லாம் வந்து போட்டுருப்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கத்திப்பு கலர்ல இப்படி ஒரு நூடல்ஸ் மண்டே இருக்கா இந்த மாதிரி வந்து நூடல்ஸ் மண்டே அப்புறம் நம்ம மெயினான பண்டல்ஸ் கேஸ் ஓல்டு ஜோக்கர் பண்டலே நீங்க வந்து பாருங்க கேஸ் கோல்ட் அண்ட் கிளவுன் பண்டல் எல்லாம் வேற மாதிரி பண்டல்ஸ் வெறித்தனமான பண்டல்ஸ் பா கேஸ் அதெல்லாம் ரிட்டர்ல விட்டா அதுக்கான ரேரே வந்து குறைக்கிறாங்க ஸோ ஜோக்கர் பண்டல் வந்து ரிட்டர்ன் கேஸ் கோல்டன் அந்த கிளவுன் பண்டல் மெயில் பண்டல் அப்புறம் ஒரு ஜோடியான அக்கா பண்டல் கேஸ் ஜோடியான அக்கா பண்டல் அதுக்கப்புறம் திங்கம்னா இன்னொன்று கேஸ் கலரா வந்துருக்குன்னு கேஸ் ரெட் கலர்ல இன்னொரு ஜோக்கர் வந்து இருக்கும் கேஸ் அது வந்து தரம் சூப்பரா இருக்கும் கேஸ் அதுக்கான மேல் பண்டல் ஃபீமேல் பண்டல் அப்புறம் எக்ஸ்சேஞ்சில் பிளாக் அண்ட் ஒயிட் ஜோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜோக்கர் பண்டலுமே வந்து வரப்போகுது கேஸ் யூனிவர்சல் டோக்கன் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் லீக்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கீங்க யூனிவர்சல் டோக்கன் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் லீக்ஸ் எல்லாம் வந்து வருது இதே வந்து தெரிஞ்சுங்க அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்ல மறந்தேட்ட மாறினா கேஸ் லார்ட் ப்ரோ கேஸ் என்னோட ஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் லார்ட் ப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்காரு கேஸ் ஏஎஸ் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மறக்காம அவரோட சேனலை விசிட் பண்ணி பாருங்க இப்பதான் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஸோ அவரோட லிங்க் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன் கேஸ் மறக்காம போயிட்டு வீடியோஸ் பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சரிங்க ஸோ அடுத்த ஈவெண்ட் பொறுத்தவரையும் அவருடைய 15ஆம் தேதி கேஸ் 15ஆம் தேதி ஃபைனல் ஷாட் அந்த ட்ரெஷர் ஃபைனல் ஷாட் கேஸ் புதையல் பெட்டி ஃபைனல் ஷாட் ஃபேர் அண்ட் வீல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 15ஆம் தேதி வந்து வரப்போப்பா கேஸ் எங்கேயும் சரி வெட்டியில வந்து பார்த்தீங்க ஸோ நிறைய எஃபெக்ட்டுமே வந்திருக்கு கேஸ் போயான் கூட வந்து வரும் செம்மையான ஒரு ஃபைனல் ஷாட் ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 18 ஆமா 18ஆம் தேதி நமக்கு ஒரு டோக்கனுக்கான ரிங் ஈவெண்ட் கேஸ் நீ வந்து பாருங்க டபுள் டேமேஜஸ் இந்த ரீலோட் ஸ்பீடு மைனஸ் அக்யூரசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாட்னு அப்புறம் கிரனேடா இருக்கும்போதெல்லாம் அந்த டோக்கன் வந்து மாறி கார்ல வந்து மாறி வரும் நிறைய எஃபெக்ட்லாம் வந்துருப்பா கேஸ் இப்படி ஒரு டோக்கன் அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ வால் பா கேஸ் ப்ளூ கலர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைரி கப்பல் மாதிரி ஒரு ப்ளூ வால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து வந்துருப்பா கேஸ் இது வந்து 18ஆம் தேதி கேஸ் அப்புறம் 21ஆம் தேதி ஒரு ஸ்கை விங்குப்பா அந்த ரெட் கலர் சிவப்பு கலர் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த தம்பளம்லாம் விரிச்சு அப்படியே மாறி வந்து வரும்பா கேஸ் செம்மையா வரும் நீ வந்து பாருங்க கேஸ் ரூபி லெஜண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேரன் வீல் வந்து வந்துருப்பா கேஸ் வந்து 21 அதுக்கப்புறம் 23ஆம் தேதி பா கேஸ் 23ஆம் தேதி ஒரு ஃபினிஷிங் மூவ் ஸ்டெப் அப் ஈவெண்ட் இந்த மாதிரி வந்து வரும்பா கேஸ் அது என்னங்க அந்த நங்கூரமா அவன் கடியில அப்போ நங்கூரம் போட்டு ஹேங்கர் போட்டு நிப்பாட்டுவாங்க இல்லையா கேஸ் அந்த ஹேங்கர் தான் ஃபினிஷிங் மூவா வந்து கொடுத்துருக்காங்க நீ வந்து பாருங்க கேஸ் கோல்டன் கலர்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் அப் ஈவெண்ட் பா அதுதான் கம்மியா நம்ம கேமுக்குள்ள வரக்கூடிய ஈவெண்ட்ஸ் பா கேஸ் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுங்க மற்றபடி திங்கம் பெருசா வரதான் அப்டேட் வந்து கிடையாது அவ்வளவுதான் அப்டேட்ஸ் நீங்க மறக்காம போயிட்டு அந்த ஆப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்க கேஸ் புத்தம் புது ஆப் இப்பதான் வந்து பிளே ஸ்டோர்ல வந்து லான்ச் ஆயிருக்குங்க கேஸ் ஃப்ரீயாவே டைமண்ட்ஸே ரெடிங் கோட்டே வந்து எடுத்துக்கலாம் ஸோ மறக்காம நீங்க டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாவே வந்து கிளைம் பண்ணிக்கோங்க கேஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே வச்சுக்காமலே ஆப்போட லிங்க் வந்து விட்டு வச்சிருக்கேங்க